ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னால் நீங்கள் டாப்பராக இருந்தால் கூட ஒரு ரிஸ்க்கான பொசிஷனில் நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. 34-35 அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ண முடியும் ஈஸி ஷிஃப்ட்டில். எப்படி அந்த 35 அவுட் ஆஃப் 35 அச்சீவ் பண்ணுறது, டாப்பர்ஸ்க்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இதோ பாருங்கள், இது எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன். இதோடு சேர்ந்து உங்களுக்கு சிலாஜிசமோ கோடிங் டீகோடிங்கும் இருக்கும். நீங்கள் என்ன ஏரியாவில் தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு டாப்பராக இருந்தாலும் கூட இந்த ஏரியாவில் சம்டைம்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸில் அடி வாங்கியிருக்கும். பெட் ரிலேஷன், இப்போ லாஸ்ட்டாக நடந்த என்ஐஎஸ்சில் அந்த ஆர்டர் ரேங்கிங் பசிலில் கொஞ்சம் செக் வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் நிறைய ஷிஃப்ட்டில் ஆர்டரிங் ரேங்கிங் பசிலில் கொஞ்சம் இப்போ ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அக்யூரேசி மிஸ் ஆகக்கூடிய டாப்பிக்கான ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் சிலாஜிசம். இதுக்கு முன்னாடி அக்யூரேசி மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்ததில்லை டாப்பர்ஸ்க்கு. நம்ம ஒரு 34 அட்டன் பண்ணால் கூட ஒரு 30 வந்தால் கூட போதுமானது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தோம். மற்ற செக்ஷனில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் அப்படிங்கிற பேரில் 34 அட்டன் பண்ணியிருந்தா கூட அவங்களே நம்மளோட ஸ்கோர் 30 கொண்டு வந்துடுறாங்க. அதில் அக்யூரேசி போயிட்டு நமக்கு ஒரு 28 மார்க் வந்துச்சுன்னா நம்ம சேஃபான இடத்துல இருக்க மாட்டோம். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால் இந்த நார்மலைசேஷனுக்கு என்ன பண்ண முடியும்னா, அட்டன் பண்ணக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் அக்யூரேசியாக அட்டன் பண்ணுங்கள். அவங்க மைனஸ் பண்ணுற மார்க்குக்கு மேலே நம்ம மைனஸ் ஆகிடக்கூடாது. அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அட்டெம்ப்ட் ஆர்டர், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த சிலாஜிசம் ப்ளஸ் கோடிங் டீகோடிங்கை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். அதனால தான் இங்கே கொடுக்கல, தனியாக அதை எடுத்து உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான். ஆல்பா நியூமெரிக் சீரியஸ், கோடிங் டீகோடிங், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன் ஸ்பெஷல் கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் பசிலில் ஒரு சில அன்சர்டன் பசில்லாம் நிறைய பேருக்கு வராது, அதில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஆர்டர் ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டியாக இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனாக இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்கில் 4 கொஸ்டின், அந்த ஒரு கொஸ்டின் அந்த 3 சென்டென்ஸ் வர்றதை கூட ஃபஸ்ட் ஈஸியாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா லாஸ்ட்டில் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலாஜிசம், நிறைய பேர் சிலாஜிஸை ஃபஸ்ட்டே எடுக்க சொல்லுவேன். அக்யூரேசி வராதுங்க, சிலாஜிஸை அடுத்தபடியே எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டர் அண்ட் பசில் எடுக்கிறீங்க. அப்புறம் பெல்ட் ரிலேஷன் வரக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் பெல்ட் ரிலேஷன் எடுங்க, இல்லைனா பசில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பெல்ட் ரிலேஷன் எடுத்துருங்க. கடைசியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்ட், அதை கடைசி அட்டன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பேர் டெஸ்ட்டு, ஆல்பபெட் டெஸ்ட்டு, தென் உங்களுக்கு இந்த 1 2 3 5 7 8ன்னு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்பர் பேஸ்டு ஒரு கொஷின் வரும், ஆட்மன் அவுட்டுன்னு ஒரு கொஷின் வரும். இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக மீனிங்ஃபுல் வேர்டு அட்டன் பண்ணணும். ஏன் சார் இந்த ஆர்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீடாக அதிகமான அக்யூரேசியில் அட்டன் பண்ணக்கூடிய டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்ரோச் பண்ணணும். தென் ஒரு 7 to 8 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பசில்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய 2 to 3 மினிட்ஸில் இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதை நான் ஏன் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னா, பசில்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. இஃப் யூ ஆர் ஆவரேஜ் ஆர் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பசிலை சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த 5 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு டைம் சப்மிட் ஆயிரும். அதனால் லாஸ்ட் 3 மினிட்ஸ் பிஃபோரே எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய பசில்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். கடைசியாக இந்த ஆல்பபெட் டெஸ்ட், ஆட்மன் அவுட் அண்டு பேர் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக மீனிங்ஃபுல் வேர்டை ஆன்சர் வந்தால் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஆன்சர் வரலைன்னா கம்ப்ளீட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. மீனிங்ஃபுல் வேர்டை சார் ஏன் சார் கடைசி அட்டன் பண்ண சொல்கிறீங்கன்னா, அக்யூரேட்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் இதுக்கு மேலே எது பாசிபிலிட்டி வருமான்ட்டு நமக்கு அது 1 மினிட்லேயும் சால்வ் பண்ணலாம், 30 செகண்ட்லேயும் சால்வ் பண்ணலாம், 2 மினிட்ஸும் சால்வ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும். 2 மினிட்ஸில் ஒரு பஸ்ஸிலே சால்வ் பண்ணிடலாம். 5 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 1 மார்க் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் கூட போயிடும். இந்த மீனிங்ஃபுல் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கொஸ்டின். கடைசி அட்டன் பண்ணுங்கள், அது ஒரு ட்ராப் தான். புரிஞ்சுதுங்களா? குயிக்காக சொல்லிடுறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி, அப்புறம் சிலாஜிசம்,
அப்புறம் கோடிங், டிகோடிங், அப்புறம் டைரக்ஷன். இந்த டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. தென் ஈஸியான பசில்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பசில், அப்புறம் பிளட் ரிலேஷன். தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் டெஸ்ட், ஆல்பபெட் டெஸ்ட், ஆட் மென் அவுட்டு, நம்பர் ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு கடைசியாக மீனிங்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். இப்படி அட்டன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக 33+ கேரண்டி அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே இந்த வீக் ஏரியா நான் சொன்னேன் இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த வீடியோவில் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 33+ அட்டன் பண்ண முடியும். டெய்லி 2 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த 5 டேஸுக்கு 1 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு 2 செக்ஷனல் டெஸ்ட்டில் இந்த ஆப்ரேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கரெக்ட் பண்ண முடியும். நார்மலைசேஷனை பார்த்து பயப்பட வேண்டாம். அக்யூரேசியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த எக்ஸாமை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். இந்த வீக்காக இருக்கக்கூடிய, அதாவது அக்யூரேசி மிஸ் ஆகக்கூடிய டாபிக்ஸை நம்ம பிகினர்ஸ் சேனலில் கான்செப்ட்ஸை நான் கவர் பண்ணுறேன். அந்த வீடியோவை முடிஞ்சால் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். என்ன, நம்ம அக்யூரேசியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த நார்மலைசேஷனை பார்த்து பயப்பட தேவையில்லை. இதுதான் நம்மளோட டெலகிராம் லிங்க். ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.